அனைவருக்கும் வணக்கம்பா. கற்பனை தமிழிலிருந்து தமிழச்சி அனுசூயா. இந்த பதிவில் நாம் காண இருப்பது டெட் தேர்விற்கு உரியதுப்பா. அதில் குறிப்பாக உளவியல் பாடப்பகுதிக்கு உரியது. அதில் நாம் குறிப்பான ஒரு தலைப்பை பற்றி நாம் காண இருக்கின்றோம்பா. கவனம் என்கின்ற தலைப்பை பற்றி நாம் காண இருக்கின்றோம். இப்போ கவனம் என்றால் என்ன, அது பற்றி உளவியல் அறிஞர்கள் கூறுகின்ற கருத்துக்கள் யாவை, அதனுடைய வகைகள் யாவை, அவை எவ்வாறெல்லாம் எதனாலெல்லாம் பிரிபடுகின்றன என்பது பற்றிய பதிவு தம்ப இந்த பதிவு. அதனால வீடியோவை முழுமையாக பாருங்கள்ப்பா. நன்றி. வாங்கப்பா வீடியோக்குள்ள போகலாம். இப்ப கவனம் முதலாவதாக, அதாவது நமது நனவு பரப்பில் பல தூண்டல்கள் செயல்படும். அவற்றில் ஒன்றையோ ஒரு சிலவற்றையோ தெரிந்தெடுத்து அவை பற்றிய முழு அறிவை பெற முயற்சி செய்கிறோம். அந்த முயற்சி தான் கவனம் எனப்படும். அப்படின்னா என்னன்னு புரியுதுங்களா? அதாவது இப்போ நம்ம மேல் நிறைய தூண்டல்கள் செயல்பட்டு கொண்டிருக்கும். அம்மா அப்படின்னா என்னங்கம்மா? இப்ப பாத்தீங்கன்னா நம்மளை ஒருத்தர் கூப்பிட்டு கொண்டிருப்பார். ஒரு பக்கம் பாட்டு பாடிக்கொண்டிருக்கும், இன்னொரு பக்கம் தொலைக்காட்சியில் படம் ஓடிக்கொண்டிருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சமையல் செய்து கொண்டிருப்போம். அது பற்றிய ஒரு ஏதோ ஒன்று தேங்காய் இது பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருப்போம். இப்படி நிறைய தூண்டல்கள் செயல்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் நாம என்ன செய்வோம்? ஏதாவது ஒன்று அல்லது சிலவற்றை தெரிந்தெடுத்து என்ன செய்வோம்? அதுல கவனம் செலுத்த ஒரு முயற்சி எடுப்போம். இப்ப பாட்டு ஓடிட்டு இருக்கோம், ரேடியோல பாட்டு பாடிட்டு இருக்கு. உடனே அதுல நம்ம என்ன செய்வோம்? அந்த பாட்டை கேட்டுக்கொண்டிருப்போம். நம்மளை ஒருத்தர் கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். இந்த மாதிரி தேங்காய் திருவி போடவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. போடு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த மாதிரி சிலவற்றிற்கு மட்டும் என்ன செய்கின்றோம்? முழு அறிவை பெற முயற்சி செய்கின்றோம். அந்த முயற்சி தான் கவனம். ஆமா, தேங்காய் போடு அப்படின்னு நம்ம சொல்றோம் அல்லவா? அப்ப அது ஒரு வகை கவனம். அதே சமயத்துல என்ன செய்யறோம்? பாட்டு இந்த பக்கம் பாடல் பாடிக்கொண்டிருக்கோம், அதையே நம்ம என்ன செய்வோம்? காதால் கேட்டுக்கொண்டிருப்போம். அப்ப அதுலயும் நம்ம என்ன செய்யறோம்? அந்த ஒரு முயற்சியினை செலுத்துகின்றோம். அதன் பெயர் கவனம். ஆக இப்படி ஒன்றையோ அல்ல ஒரு சிலவற்றையோ தெரிந்தெடுத்து அவற்றை பற்றிய முழு அறிவை பெற முயற்சி செய்கிறோம். இம்முயற்சியே கவனம் எனப்படும். சரிங்களாப்பா? அப்ப கவனிக்கப்படாமல் உணரப்படுவனா? அப்ப எடுக்கின்ற முயற்சி சில நேரங்களில் சிலவற்றை மேல் எடுக்கிறது இல்லையா? அதனால சொல்லப்படுகின்றது இரண்டு விஷயங்கள். ஒன்று, கவனிக்கப்படாமல் உணரப்படுவன மங்களாக இருக்கும், ஒரு பின்னணியில் இருக்கும். நம்ம கவனிக்கப்பட்டவை எல்லாம் எப்படி இருக்கும்? தெளிவாக இருக்கும், முன்னணியில் இருக்கும். எப்படியாக? ஒரு உருவாக. சரிங்களா? இப்ப அடுத்து பாருங்களேன். கவனம் தனக்கு பயன்படக்கூடிய தேவையான ஒரு குறிப்பிட்ட பொருளின் மீது புலன்காட்சி செயலுக்கு மையப்படுத்துவதுதான் கவனம் எனப்படும். சரிங்களா? இந்த கவனம் என்பது ஒரே ஒரு பொருளின் மீது நினைவுகளை குவித்தல் என்றும் கூறப்பெறும். இந்த கவனித்தல் என்பது நிறைய காரணங்களுக்கு அடிப்படையாக அமைகின்றன. புலன்காட்சி, உற்று நோக்கல், அனுபவித்தல். புரியுதுங்களா? இது நம்ம அசல் வினாத்தாளில் இந்த குறிப்பினை நாம் பார்த்திருக்கின்றோம். புலன்காட்சிக்கு அடிப்படையாக அமைவது எது அப்படின்னா கவனித்தல். அதே போன்று உற்று நோக்கலுக்கு அடிப்படையாக அமைவது கவனித்தல். அனுபவித்தலுக்கும் அடிப்படையாக அமைவது என்ன? கவனித்தல். கவனித்தல் என்றால் என்ன? இப்ப நம்ம பார்த்தோம் அல்லவா? அதாவது பயன்படக்கூடிய அல்லது தேவையான அந்த ஒன்றின் மேல் நாம் செலுத்துகின்ற ஒரு முயற்சி தான் இல்லைங்களா? நம்முடைய நினைவுகளை குவித்தல் தான் கவனம். சரிங்களாப்ப? இப்ப அடுத்து ராஸ் என்பவர் என்ன கூறுகின்றார்? கவனம் என்பது ஒரு பொருளை பற்றிய தெளிவான கருத்துக்களை அடையும் முறையை மனிதன் முன் வைப்பது. அப்ப மனிதன் என்ன செய்யணும்? தமக்கு முன்னால ஒரு பொருளை பற்றிய ஒரு தெளிவான கருத்துக்களை அடைவதற்கான ஒரு முறையினை தெரிந்தெடுக்கின்றான். அதுதான் கவனம் என்று ராஸ் கூறுகின்றார். வேலண்டைன் என்ன கூறுகின்றார்? கவனம் என்பது மனப்பான்மையை, மனத்தின் செயல்களை குறிப்பது ஆகும் என்கின்றார். கவனம் தொடர்பான கோட்பாடுகள் 3. ஒன்று, தெரிவு செய்தல் கோட்பாடு. இரண்டாவது, ஹெப்பின் கோட்பாடு. மூன்றாவது, பிராட்மேன் கோட்பாடு. இப்படி என்றால் என்ன? இப்ப தெரிவு செய்தல் கோட்பாடு இப்ப அதுலயே வந்து விட்டது. அப்படின்னா என்ன? செலக்ட் பண்றது. அப்ப நுழையாத விவரங்களிலிருந்து தெரிவு செய்து நுழைய அனுபவிப்பது. இப்ப நம்ம பார்த்தோம் அல்லவா? கவனம் என்றால் என்ன? ஒரு முயற்சி. நிறைய தூண்டல்கள் இருக்கும், அதில் நமக்கு எது தேவையோ அந்த மாதிரி நுழையாத விவரங்களிலிருந்து தெரிவு செய்து எவை தேவையோ அவற்றை மட்டும் நாம் என்ன செய்கின்றோம்? நுழைய அனுமதிக்கின்றோம். அதுவே தெரிவு செய்தல் கோட்பாடு. ஹெப் என்பவர் என்ன கூறுகின்றார்? கவனித்தல் என்பது பெருமூளையின் செயல்பாடு. இது ஒரு அசல் வினாத்தாளில் நாம் பார்த்திருக்கின்றோம், குறித்து கொள்ளுங்கள்.
அடுத்து பிராட்மேன் என்பவர் என்ன கூறுகின்றார்? கவனம் என்பது உள்புகும் தூண்டல்கள், குறுகிய கால சேமிப்பு, வடிகட்டுதல் போன்ற செய்தி கோட்பாடுகளுடன் தொடர்புடையது என்று அவர் கூறுகின்றார். அதுதானே உள்புகும் தூண்டல்கள், நமக்குள்ள அதுதான தூண்டு நடைபெறுது. குறுகிய கால சேமிப்பு, அப்ப நம்ம நினைக்கிறோம் ஒரு பாட்டை வந்து நம்ம கேட்கின்றோம் இல்லையா, அப்ப அது வந்து குறுகிய கால சேமிப்பு. வடிகட்டுதல், இங்கே சொன்னார் அல்லவா, நுழையாத விவரங்கள்ல இருந்து தெரிவு செய்யுது. அப்ப எது தேவையோ அதை மட்டும் நாம் என்ன செய்கின்றோம்? கவனம் செலுத்துகின்றோம், முயற்சி எடுக்கின்றோம். அதான் வடிகட்டுதல். சரிங்களா? போன்ற செய்தி கோட்பாடுகளுடன் தொடர்புடையது என்று கூறுகின்றார். இப்ப அடுத்த கருத்து, கற்றலுக்கு அடிப்படையாக அமைவது கவனம் ஆகும். இந்த கவனம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கூடினால் கற்றல் எளிமையாக அமையும். உண்மைதானே? ஆசிரியர் ஒரு பாடம் நடத்துகின்றார், மாணவன் சரியாக தன்னுடைய கவனத்தை கூட்டினால் அது என்னாகும்? அப்ப ஆசிரியர் நடத்துகின்ற பாடம் எளிமையாக அவனுக்கு புரியும். அப்ப கற்றல் எளிதாக அமையும் இல்லைங்களா? அடுத்து, கவனத்தின் வகைகள் 3. விருப்பமுள்ள கவனம், விருப்பமற்ற கவனம், 3வது பழக்க கவனம். என்றால் என்ன? இப்ப விருப்பமுள்ள கவனம் நமது விருப்பத்தின் நினைவை நிலைக்க செய்ய மேற்கொள்ளும் முயற்சி, அதாவது மன முயற்சி தான் விருப்பமுள்ள கவனம். இப்போ ஒரு பாடம் வந்து ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, இல்ல இந்த பாடத்தை இன்றைக்கு நாம் படித்தே ஆக வேண்டும், அதனை புரிந்து கொண்டு நாம் குறிப்பெடுத்தே ஆக வேண்டும் என்று நாம் முயற்சி செய்கின்றோம் அல்லவா, அதுதான் விருப்பமுள்ள கவனம். அப்ப நான் விரும்பி எடுக்கின்ற கவனம் இல்லைங்களா? விருப்பமற்ற கவனம் தானாகவே எவ்வித முயற்சியும் இன்றி நடைபெறுவது. படிக்கும் பொழுது இசையின் பக்கம் கவனம் செலுத்துதல், நம்ம படித்து கொண்டே இருப்போம், அந்த பக்கம் ஒரு பாடல் கேட்கும், அது நம்ம காதுல வந்து விழும். அப்ப நாம விருப்பப்படவில்லை, ஆனால் நம்முடைய கவனத்தில் அது வந்து விழுகின்றது, அதன் மீது நாம் கவனம் செலுத்துகின்றோம். எனவே அது விருப்பமற்ற கவனம். அடுத்து பழக்க கவனம்னா என்ன? திரும்ப திரும்ப ஒன்றனை கவனித்து பழக்கி இயல்பான கவனம் போல செயல்பட வைத்தல். அப்ப நமக்கு விருப்பம் உள்ளதோ விருப்பம் இல்லாததோ, ஆனால் நம்ம என்ன செய்கின்றோம்? அதனை நமக்கு பழக்கப்படுத்துகின்றோம், இயல்பான கவனம் போல அதனை ஆக்கி விடுகின்றோம். அதுவே பழக்க கவனம் ஆகும். புரியுதுங்களாப்பா? இனி அடுத்ததாக இந்த கவனத்திற்கான காரணிகள் 2 வகைப்படும். ஒன்று அகக்காரணி, 2வது புறக்காரணி. சரிங்களா? இப்ப அகக்காரணி என்றால் என்ன? ஆர்வம், தேவை, ஆயத்த நிலை, மனநிலை, உடல்நிலை, உள்ளுணர்ச்சி அல்லது இயல்பூக்கம், விருப்பம் அல்லது நோக்கம், மன எழுச்சி, பழக்க வழக்கம், மரபு ஆகிய இவை அனைத்தும் பார்த்தோமானால் அகக்காரணிகளாக அமைகின்றன. இப்ப இதற்கான விளக்கங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போமே. இப்ப ஆர்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப ஒரு கடத்தெருவுக்கு போகிறோம், நம்ம என்ன செய்யறோம்? ஒரு புத்தகம் வாங்கணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம என்ன செய்வோம்? அந்த புத்தக கடைக்கு செல்கின்ற வழியில் அந்த புத்தக கடை என்ன செய்கின்றது? நம்முடைய கவனத்தை வந்து அது ஈர்க்கின்றது. அப்ப என்ன செய்கின்றோம்? அது வந்து நம்முடைய ஆர்வமாக அமைகின்றது. ஏன்? புத்தகம் வாங்க வேண்டும் என்கின்ற அந்த தேவையின் அடிப்படை காரணமாக நமக்கு அதன் மீதான ஆர்வம் அமைகின்றது. அப்ப அது என்ன? அந்த புத்தக கடை நம்மளுடைய கவனத்திற்கு அது வருகின்றது, அதான் ஆர்வம். தேவை என்பதும் அதே தான். அப்ப நாம என்ன செய்கின்றோம்? இப்போ ஒரு பேருந்து நிலையத்துல போய் நம்ம நிக்கிறோம், அப்ப இந்த பஸ் நமக்கு வருமாயா, நம்ம பஸ் வருமான்ட்டு எத்தனையோ பஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்து போகும். ஆனா நம்ம வந்து 7ஆம் நம்பர் பஸ்ஸையே தேடிக்கொண்டே இருப்போம். ஏன்னா நமக்கு இப்போதைக்கு அதுதான் தேவை. அதனால அதே போன்று ஆயத்த நிலை என்னும் பொழுது இப்ப வந்து என்ன செய்யறோம் அப்படின்னாக்கோ, இப்ப பாடத்தை வந்து ஒரு ஆசிரியர் பாடத்தை நடத்த தொடங்குகின்றார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ, மாணவனுக்கு அந்த பாடத்தின் மீதான கவனத்தை அவர் முதல்ல கவர்வதற்காக ஆயத்தப்படுத்துவார். அதுதான் ஆயத்த நிலை. மனநிலை, ஆசிரியர் வந்து தமது கற்பித்தலை மேற்கொள்வதற்கு முன்பாக மாணவர்களை தமது பாடத்திற்கு வர செய்வதற்காக சில இந்த சில காமெடிங்க, சில ஜோக்குங்க, அல்லது ஏதேனும் ஒரு சில நீ ஏதாவது சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அவனை பேச வைத்து, அப்ப அவனை என்ன செய்ய அந்த கற்றலினுடைய மனநிலைக்கு, நம்முடைய கற்பித்தலை அவனை கொண்டு வருவதற்கான மனநிலைக்கு அவர் தயார்படுத்துகிறார். அதுதான் மனநிலை. உடல்நிலை, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கற்றல் அப்படின்னு சொன்னாலே உடல்நிலை ரொம்ப ரொம்ப முக்கியமாக அமைதல். எனவே அவன் மாணவன் வந்து ஆரோக்கியமான நிலையில் இருத்தல். அடுத்து உள்ளுணர்ச்சி, இயல்பூக்கம். அப்ப கற்றலுக்கு அவன் ஈடுபட செய்வது. அப்ப அவனுக்குள் அந்த கவனத்தினை ஏற்படுத்துவதற்கான உள் உணர்ச்சிகளை எடுத்து விடுதல் ஆசிரியர். சரிங்களா? இதே போன்றுதான் விருப்பம், நோக்கம், மன எழுச்சி,
பழக்க வழக்கம், மரபு ஆகியன அமைகின்றனப்பா. சரிங்களா? அடுத்து கவனத்திற்கான புறக்காரணிகள், அதாவது உருவ அளவு, செறிவு, அடர்த்தி, மாற்றம், வேறுபாடு, புதுமை, இயக்கம், திரும்ப திரும்ப தோன்றுதல், முழுமை பெறு உருவம். அதாவது இப்ப முதலாவதாக உருவ அளவு அப்படிங்கும்போது, இப்போ ஒரு செய்தித்தாள் நம்ம படிக்கிறோம் வைத்துக் கொள்ளுங்களேன். அப்ப பாத்தீங்கன்னா விளம்பரங்கள் அந்த பக்கத்துல நிரம்பி இருக்கும். ஆனா சின்ன விளம்பரத்தை விட பெரிய அளவு விளம்பரம் பாத்தீங்கன்னா நம்முடைய கவனத்தை வந்து ஈர்க்கும். அதான் உருவ அளவு. அடுத்து செறிவு அல்லது அடர்த்தி. அதாவது இப்போ உதாரணமா நமக்கு பிடித்தமான ஒரு பண்டத்தினுடைய விளம்பரம் அதுல பக்கத்துல இருக்கும், அல்லது நிறைய வண்ணங்கள் இட்டு அந்த விளம்பரம் இருக்கும், அல்லது வேறு விதமாக படங்கள் அது அப்படியே நம்மளை ஈர்க்கின்ற மாதிரி ஒரு லவுட் ஸ்பீக்கர் போட்டு ஒருத்தர் நின்று அனௌன்ஸ் பண்ற மாதிரி அந்த மாதிரியான படங்கள் இருக்கும். அதான் செறிவுன்னு சொல்லுவோம். அப்ப அதெல்லாம் என்ன செய்யும்? நம்முடைய கவனத்தினை ஈர்க்கும். அடுத்ததாக மாற்றம். மாற்றம் அப்படிங்கிற போது இப்போ வகுப்பறையில வந்து பாடம் நடத்தி கொண்டே இருக்கிறோம். மாணவன் வந்து கொஞ்ச நேரத்துல என்ன செய்யணும், அப்படியே சில நேரங்கள்ல அப்படியே கண்ணை அசந்துருவான். அப்ப ஆசிரியர் என்ன ஏதோ ஒரு சத்தம் வெளியில இருந்து கேட்கும். ஆசிரியர் கொடுக்க மாட்டார், ஆனா வெளியில இருந்து ஏதோ ஒரு சத்தம் பலமா கேட்கும். கேட்ட உடனே பையன் நினைச்சோம் அப்படியே கண்ணை திடீர்னு அப்படியே திறந்து பார்த்துட்டு எது நடந்துடும் அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தும் பார்ப்பான். அப்ப என்ன செய்ய கண் விழித்துக் கொள்கிறான். அப்ப அதுவே மாற்றம். அப்ப என்ன செய்கின்றது? அந்த மாற்றம் வந்து அவனை பாடத்திற்குள் இழுக்கின்றது. அதுதான் கவனம். அடுத்ததாக வேறுபாடு. வேறுபாடு அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா நம்ம தினமும் பார்க்கக்கூடியதான். நம்ம வந்து ரோட்ல போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரோட்ல போகும்போது இப்ப இரவு நேரமா இருந்துச்சுனாக்கும் அந்த தரையில பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன விளக்கு போட்டு ஒளிர் விளக்கு எல்லாம் இருக்கும், சிவப்பு நிறத்துல இருக்கும். அப்ப அதெல்லாம் என்ன செய்யும்? நம்முடைய கவனத்தை ஈர்க்கும். ஓஹோ, இந்த இடத்துல ரோடு இருக்கு. பகல் நேரமா இருந்துச்சுனாக்கும் அந்த சாலையை கடப்பதற்கான கோடுகள்லாம் இருக்கும். அந்த ஜீப்ரா கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வெள்ளை நிற கோடுகள், அது மாதிரி மஞ்சள் நிற கோடுகள், இதெல்லாம் என்ன செய்யும்? நம்முடைய கவனத்தை ஈர்ப்பன. ஆகா, இந்த கோட்டுக்கு மேல நம்ம தாண்டக்கூடாது, அல்லது இந்த கோடு இருக்கிறதுனால இந்த கோட்டின் வழியாகத்தான் நாம் சாலையை கடக்க வேண்டும். ஆக இந்த மாதிரியான வேறுபாடுகள் நம்முடைய கவனத்தை ஈர்ப்பன. அடுத்ததாக புதுமை அப்படின்னு சொன்னோம்னாக்கும் இப்ப வண்டிக்கு பின்னால வந்து சில நேரம் கேட்கும். மதுரை பக்கத்துல உதாரணமா பாத்தீங்கன்னா, மதுரை பக்கத்துல ஒரு லாரியில பாத்தீங்கன்னா பின்னால போடும், சத்தமிடு முத்தமிடாதே அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒலி எழுப்புக, என்னோட மோதிடாத அப்படிங்கிறதுக்காக வித்தியாசமா சத்தமிடு முத்தமிடாது எப்படி இருக்கு பாருங்களேன். அப்ப அது நம்முடைய கவனத்தை கவர்வது. அடுத்ததாக இயக்கம். வகுப்பறையில் ஆசிரியர் என்ன செய்வார்? ஒரே இடத்துல நிலையாக நின்று நடத்தி கொண்டிருக்காமல் பாடத்தை வந்து அங்கும் இங்கும் அசைந்து நடத்தி கொண்டிருப்பார். அப்ப மாணவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கற்றல்ல வந்து தொடர்ந்து அந்த கவனம் இருக்கும். ஒரே இடத்துல நின்று ஆசிரியர் நடத்தி கொண்டிருந்தால், இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா மாற்றம், மாணவன் என்ன செய்வான்? கண்ணை அயர்ந்து விடுவான். அப்ப ஆசிரியர் என்ன செய்யணும்? அங்கும் இங்கும் அசைந்து ஒரேடி அலைந்து கொண்டிருக்க கூடாது. ஆனா ஒரு சில நொடிகளிலாவது அவர் என்ன செய்ய வேண்டும்? வகுப்பறையில் அங்கும் இங்குமாக அசைந்து அப்படி பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது மாணவர்களுக்கு என்ன ஆகும்? அந்த கற்றலில் கவனம் ஏற்படும். அடுத்ததாக திரும்ப திரும்ப தோன்றுதல். இப்ப வந்து ஆசிரியர் வந்து அந்த கற்பித்தலின் பொழுது மாணவனுடைய கற்றல்ல வந்து முழுமையான ஈடுபாடு அமையணும் அப்படின்னு சொன்னோம்னா என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, தம்முடைய பாடத்தை வந்து அவர் திரும்ப திரும்ப சொல்லலாம். திரும்ப திரும்ப சொல்லும் போது அவர் என்ன செய்யணும்? அந்த மாணவனுக்கு அது நன்றாக மனதில் பதியும். அல்லது என்ன செய்யலாம் அப்படின்னா, கரும்பலகையில வந்து அந்த இதை வந்து ஏதேனும் ஒரு அடையாள குறியீடு இடுவது, அல்ல வண்ண சொன்னக்கட்டையில திருப்பி திருப்பி எழுதுவது, 1 2 3 என்று வரிசைப்படுத்தி எழுதுவது என்று திரும்ப திரும்ப செய்யும் பொழுது மாணவனுக்கு அந்த கவனமானது கற்றலை எளிமையாக்கும். சரிங்களாப்பா? அடுத்து முழுமை பெறு உருவம் அப்படின்னு சொன்னோம்னாக்கும் இதுதான்பா. இது வரைக்கும் நாம என்ன படிச்சோம்னா, கவனத்திற்கான காரணிகள் 2. ஒன்று அகக்காரணி, 2வது புறக்காரணி. அகக்காரணிகளுக்கு இவையெல்லாம் அமைகின்றன, புறக்காரணிக்கு இவையெல்லாம் அமைகின்றன என்று ஒரு சிறிய வரைபடம் போன்று, மன வரைபடம் போன்று ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது மாணவனுக்கு வந்து என்ன ஆகும்? கற்றலில் கவனம் முழுமையாக ஏற்படும். இல்லைங்களா? இதுவே முழுமை பெறு உருவம் ஆகும். சரிங்களாப்பா? இப்ப ஆக நம்ம இதுவரைக்கும் கவனத்திற்கான காரணிகள் 2 பார்த்தோம். ஒன்று அகக்காரணி, 2வது புறக்காரணி. அகக்காரணிகள் என்னும் பொழுது ஆர்வம், தேவை, ஆயத்த நிலை, மனநிலை, உடல்நிலை, உள் உணர்ச்சி அல்லது இயல்பூக்கம், விருப்பம் அல்லது நோக்கம், மன எழுச்சி, பழக்க வழக்கம், மரபு. அடுத்து புறக்காரணிகள் என்னும் பொழுது உருவ அளவு, செறிவு அல்லது அடர்த்தி, மாற்றம்,
வேறுபாடு, புதுமை, இயக்கம், திரும்ப திரும்ப தோன்றுதல், முழுமை பெறு உருவம் ஆகியன அமைகின்றன. சரிங்களாப்பா. இனி அடுத்ததாக கவனமும் ஆர்வமும். ஒரு கவனம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு அதன் மீது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க வேண்டும். அப்பதான் அந்த கவனமும் நிறைவு பெறும். இப்ப ராஜ் என்ன சொல்கிறார் பாருங்க, கவனமும் ஆர்வமும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். மக்டூகல் என்ன கூறுகின்றார், ஆர்வம் என்பது மறைந்திருக்கும் கவனம், கவனம் என்பது ஆர்வத்தின் செயல் வடிவம். எப்படி கொடுக்கின்றார் பாருங்களேன். இது ஒரு அசல் வினாத்தாளில் நாம் பார்த்திருக்கின்றோம், அதனால் பார்த்து கொள்ளுங்கள். இது ஒரு மாதிரி வினாத்தாளில் நாம் பார்த்தோம். எனவே 2 கருத்துக்களையும் நினைவில் கொள்ளுங்கள். அப்ப ஆர்வம் என்பது கவனம். என்ன கவனம்? மறைந்திருக்கின்ற கவனம். கவனம் என்பது என்ன? ஆர்வம். எப்படிப்பட்ட ஆர்வம்? செயல் வடிவம். சரிங்களா? மக்டூகல் இன்னும் என்ன சொல்கின்றார் என்றால், கவர்ச்சி செயல்படும் பொழுது கவனமானது தோன்றுகிறது. அப்ப கவர்ச்சி அப்படின்னா என்ன? நம்ம பார்த்தோமல்லவா முன்னால, புறக்காரணிகள். அதுதான் கவனத்தை என்ன செய்யும்? அதிகமாக்கும் இல்லைங்களா? ஏதேனும் ஒரு மாற்றத்தினை தருதல் அல்லது திரும்ப திரும்ப கூறுதல், இந்த மாதிரியான ஒரு கவர்ச்சி இருக்கும் பொழுது மாணவனுக்கு கவனம் அதிகமாகும், அது தோன்றுகிறது. சரிங்களா? இந்த கவனத்தை வழி நடத்துவது ஆர்வமே. இது முக்கியமான குறிப்புப்பா. மாதிரி வினாத்தாளில் 4-5 நாம் பார்த்திருக்கின்றோம். அடுத்து, ஆர்வம் என்பது உள்ளிருந்து கவனத்தை தூண்டும் செயல் ஆகும். சரிங்களா? இனி அடுத்ததாக கவனம் இன்மை. இப்ப கவனம் என்றால் என்னன்னு பார்த்தோம், அதுக்கான வகைகள் என்னென்ன, அதுக்கான காரணிகள் என்னென்ன, அதே சமயத்துல இந்த அகக்காரணிகள் என்னென்ன, புறக்காரணிகள் என்னென்ன, இந்த கவனத்திற்கு ஆர்வமும் கூடுதலாக அமைகின்றது என்று பார்த்தோம். இப்போ இது அடுத்த வகையாக கவனம் இன்மை. கவனமின்மை என்றால் என்ன? எந்த ஒரு தூண்டலையும் கவனிக்காத நிலை. கவனிக்க வேண்டிய பொருளை கவனிக்காமல் வேறொரு பொருளை கவனித்தல். இது எப்படி பாருங்களேன், எந்த ஒரு தூண்டலையும் கவனிக்காம இருப்பதும் கவனமின்மைதான். அதே சமயத்துல இரண்டாவது என்ன? எதை கவனிக்க வேண்டுமோ அதை கவனிக்காமல் வேறொரு பொருளை கவனிப்பதும் கவனமின்மைதான். இந்த கவனமின்மைக்கு அடிப்படையாக அமைவது ஆர்வம் இன்மை. ஏன்? முன்னால சொன்னார் அல்லவா, கவனத்திற்கு அடிப்படையாக அமைவது ஆர்வம் சொன்னாரு. அதனால கவனமின்மைக்கு அடிப்படையாக அமைவது ஆர்வம் இன்மை. எனக்கு அது மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால நான் கவனிக்கல. எத்தனை பேர் சொல்ல நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம் இல்லைங்களா? அதுதான். சரி, இந்த மாதிரி கவனமின்மைக்கான காரணங்கள் என்னென்ன? மாணவனின் குறைபாடான ஆர்வம், மனநிலை, அதாவது குறைபாடான ஆர்வம், குறைபாடான மனநிலை, குறைபாடான உடல்நிலை, அதே சமயம் தேவை ஆயத்தம், ஆசிரியரின் மோசமான கற்பித்தல். இது அப்படியே ஒரு அசல் வினாத்தாளில் நாம் பார்த்தோம். மாணவனுக்கு அந்த பாடலின் அதாவது கற்றலின் பொழுது இந்த கவனமின்மை தோன்றுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி 4 தெரிவுடைகள் கொடுத்திருந்தார்கள். அதில் ஒரு தெரிவுடை இந்த ஆசிரியரின் மோசமான கற்பித்தல் என்பது அமைந்திருந்தது. அதுவே விடையாகவும் நாம் பார்த்தோம். சரிங்களாப்பா? எனவே இந்த குறிப்பினை கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இப்போ கவனமின்மையின் வகைகள். முதல்ல கவனத்தின் வகைகள் பார்த்தோம். இப்போ கவனமின்மையின் வகைகள் என்னென்ன? முழுமையான கவனமின்மை, பாதியளவு கவனமின்மை, கவனச்சிதறல், கவனக்குறைவு. இப்போ முழுமையான கவனமின்மைனா என்ன? அசாதாரண மனநிலையில் ஏற்படுவது. அப்ப சாதாரண மனநிலையில் இல்லாமல் நம்மை தாண்டிய ஒரு மனநிலை இருக்கும் இல்லையா, அந்த நேரத்தில் ஏற்பட அன்கான்சியஸ் லெவல் மாதிரி அது இல்லைங்களா? அடுத்து பாதியளவு கவனமின்மைன்னா என்ன அர்த்தம்? வகுப்பறையில் ஏற்படுவது. இப்ப நம்ம சற்று முன்னால் ஒரு சான்று பார்த்தோம். ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டே இருப்பார். பையன் என்ன செய்வான்? சற்று நேரம் அப்படியே கண்ணை அயர்ந்து விடுவான். அப்ப அவர் சொல்றது சில நேரங்களில் காதுல விழும், ஆனாலும் உடல் அந்த சோர்வு தாண்டி என்ன செய்யும், அவனை கண் அயர செய்து விடும். அப்ப பாதி அளவு தான் அவனுக்கு அந்த கவனமின்மை அங்கு நடைபெறுகின்றது. அடுத்து கவனச்சிதறல் அல்லது கவனக்குறைவு. ஒருவரது கவனத்தை தொடர்ந்து செலுத்த விடாமல் தடுக்கும் காரணியே கவனச்சிதறல். சரிங்களா? ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான். சரிங்களாப்பா? இனி அடுத்ததாக கவனக்குலைப்பான் அப்படின்னு என்ன? கவனத்தை வேறு பக்கம் மாற்றுவன. கவன மாற்றம் அல்லது கவன ஊசலாட்டம் தான் என்ன? கவனம் செலுத்தி கொண்டே இருக்கும் பொழுது அதிலிருந்து விலகி மற்றொரு நிகழ்வில் சென்று மீண்டும் அதே பழைய நிலைக்கு திரும்புதல் தான் கவன மாற்றம். புரியுதுங்களா? ஊசலாட்டம் எப்படி? இப்ப ஊசல் இப்படி இருந்துரு, இங்க ஆடி மறுபடியும் தன்னோட நிலைக்கு மறுபடியும் இங்க போய் மறுபடியும் தன்னோட நிலைக்கு வரும் ஊஞ்சல் இல்லைங்களா? அதுதான். அப்ப வேறொரு இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் என்ன செய்கின்றான்? தன்னுடைய அதே நிலைக்கு மறுபடியும் வருதல். அதான் ஊசலாட்டம் அல்லது கவனம் மாற்றம். சரிங்களாப்பா? அடுத்து இந்த கவனத்தினுடைய நொடிகள் பற்றி சில கருத்துக்கள்.
தொடர்ந்து ஒரு பொருளின் மீது 10 நொடிகளுக்கு, அதாவது வினாடிகளுக்கு மேல் கவனம் செலுத்த இயலாது. இது அசல் வினாத்தாளிலும் பார்த்திருக்கின்றோம், மாதிரி வினாத்தாளிலும் பார்த்திருக்கின்றோம். அடுத்து கவன அலைச்சல்னா என்ன? ஒருவரது கவன அலைச்சல் எப்படி 3 முதல் 25 வினாடிகள் வரை இருக்கும். இப்ப இங்க போனார் இல்லையா, இங்க போயிட்டு அப்படி திரும்ப வர்றாரு இல்லையா, அப்ப எவ்வளவு நேரம், அதாவது எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படின்னா 3 முதல் 25 வினாடிகள் வரைக்கும் தான் இருக்கும். மீண்டும் தன்னுடைய பழைய நிலைக்கு அவர் வந்து விடுவார். அதுதான் கவன அலைச்சல். அதான் ஊசலாட்டம் அப்படின்னு பார்த்தோமல்லவா, அது. சரிங்களாப்பா? அடுத்து கவன பிரிவு அல்லது கவன பகுப்பு, டிவிஷன் அட்டென்ஷன். உட்பர்த் என்ன சொல்கின்றார் அப்படின்னா, ஒரே நேரத்தில் இரு செயல்களில் கவனம் செலுத்துவதை குறிப்பதுதான் கவன பிரிப்பு என்று கூறுகின்றார். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, விரைவாக கவனத்தை மாற்றுகின்ற அந்த ஒரு பயிற்சி தான் இது. இப்போ உதாரணமா பார்த்தோம்னா, நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க, சில பேர் சமையல் செய்து கொண்டே இருப்பார்கள். நம்ம கிட்ட பேசிட்டே இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா அழகா சமையல் செஞ்சு முடிப்பாங்க. இன்னும் நம்ம இப்ப நிறைய பேர் பார்க்கலாம், என்ன செய்வாங்க, அந்த பின்னல் ஆடை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அந்த கம்பளி ஆடை, அது சில பேர் பின்னிக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கொண்டே செய்து கொண்டே இருப்பார்கள். சில பேர் பேசிக்கொண்டே இருப்பார்கள், அவர்கள் பார்த்து தட்டச்சு செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த மாதிரி இருப்பது. அப்ப அது என்ன? கவனப்பிரிப்பு. ஒரே நேரத்துல 2-3 வேலைகளில் செயல்களில் கவனம் செலுத்துவது. இதுக்குன்னே சில பேர் பயிற்சி வேற இருப்பாங்கப்பா. பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் என்னன்னு சொல்லுவோம், அஷ்டாவதானி, தசாவதானி, சதாவதானி. பார்த்தீங்கன்னா அஷ்டாவதானி அப்படின்னாக்கும் 8 திறமைகள் கொண்டது. அதாவது ஒரே நேரத்துல 8 விஷயங்கள்ல அவங்க வந்து கவனம் செலுத்துவார்கள். அப்படிப்பட்டவர்கள் அஷ்டாவதானி. அடுத்து தசாவதானி, தஸ்னா 10ன்னு அர்த்தம். தசாவதானினா ஒரே நேரத்துல 10 விஷயங்கள்ல கவனம் செலுத்துவார்கள் அவர்கள். சதாவதானினா ஒரே நேரத்துல பார்த்தீங்கன்னா 100 விஷயங்களில் கவனம் செலுத்துவார்கள். அது எப்படிமா, ஒருத்தர் வந்து கேள்வி கேட்பாரு, அதுக்கு பதில் சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கீபோர்டு வாசிப்பாரு, இன்னொரு இடத்துல இப்படியாக 100 விஷயங்களில் கவனம் செலுத்துவார்கள். அப்ப எப்படிப்பட்ட பயிற்சி இருக்கும் பாருங்களேன். கவனத்தை இந்த மாதிரி பிரித்து பகுத்து, அதான் கவன பிரிவு அல்லது கவன பகுப்பு. சரிங்களாப்ப? அடுத்து கவன வீச்சு. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மிக விரைவாக எவ்வளவு பொருள்களை அல்லது நிகழ்வுகளை கவனிக்க முடியுமோ அது கவன வீச்சு எனப்படும். இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப பின்னால் அதுக்கான சான்றோடு நம்ம பார்ப்போம். அதாவது எவ்வளவு பொருள்கள் நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா, எவ்வளவு பொருள்கள் அப்படின்னா எவ்வளவு அதிக தூண்டலை நம்மால உணர முடியுமோ, அல்லது எவ்வளவு அதிக எண்களை பார்க்க முடியுமோ, அதிக எழுத்துக்களை பார்க்க முடியுமோ, அவற்றையெல்லாம் பார்த்து மீண்டும் அவற்றை சரியாக கூறுதல். அப்ப எவ்வளவு அதிகபட்ச செய்திகளை பார்த்து அவற்றை மீண்டும் சரியாக கூறுதல். இது நம்ம ஏற்கனவே சான்றுல பார்த்திருக்கோம். ஒரு விளையாட்டு போட்டி நடக்கும், மேஜின் மேல என்ன செய்வாங்க அப்படின்னாக்கோ 10 பொருள்களை பரப்பி வைத்திருப்பார்கள். 10 பொருள்களை பரப்பி வைத்து விட்டு என்ன செய்வாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நம்ம போயிட்டு என்ன செய்வோம், ஒரே ஒரு நொடி தான் நமக்கு கொடுப்பாங்க. அந்த 10 பொருள்களை பார்த்து விட்டு நம்ம திரும்ப வந்து விட வேண்டும். வந்த உடனே என்ன செய்வாங்க, இப்ப நீங்க என்னென்ன பொருள் பார்த்தீங்க சொல்லுங்க அப்படிம்பாங்க. உடனே நம்ம பொருள்கள் சொல்லுவோம். ஒரு குறைந்தபட்சம் 6 பொருள்கள் சொல்லுவோம். சிலர் 8 பொருள்கள் சொல்வார்கள், சில 10 பொருள்களையும் சொல்வார்கள். அப்ப அந்த ஒரு நொடியில் எத்தனை பொருள்களை பார்த்தால் அது வந்து சொல்கின்றார்கள் அல்லவா, அதுதான் கவன வீச்சு. அதுதான் அவங்களுடைய திறமை. சரிங்களா? அது மாதிரி அதிக எண்களை இதை கண்டறிகின்ற ஒரு கருவியின் பேர் தான் ஸ்டாட்டிஸ்டோஸ்கோப் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். பாருங்களேன், இந்த கவன வீச்சு திறன் ஆளுக்கு ஆள் மாறுபடும். இப்ப நம்ம பார்த்தோம் அல்லவா, மேஜையின் மீது 10 பொருள்கள், சிலர் 6 பொருள்களை திரும்ப வந்து கூறுவார், சிலர் 8 கூறுவார், சிலர் முழுமையாக 10மே கூறுவார். அப்ப ஆளாளுக்கு மாறுபடுது பாருங்க. அதுதான் இந்த அளவினை, அதாவது இந்த கவன வீச்சினை அளவிட உதவும் கருவி கவன வீச்சு தெரிவு கருவி, தமிழ்ல அப்படி சொல்லுவோம். அது பேர் என்ன, ஸ்டாட்டிஸ்டோஸ்கோப். இதை முதலில் உருவாக்கியவர் கேட்டல் என்பவர். கெடல் மக அல்லது கேட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கப்ப. சரிங்களா? அம்மா இது எப்படிமா கருவி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அந்த மெஷின்ல உள்ள இருந்து ஒரு கார்டு வந்து விழும், அட்டைங்க வந்து விழும். அதுல பாத்தீங்கன்னா துளைகளாக இருக்கும் அல்லது எழுத்துகள் இருக்கும். அப்ப அந்த துளைகள் வந்து விழுந்த உடனே அந்த அட்டைக்கு முன்னால நினைச்சுவாங்கன்னா ஒரு நொடி தான் நம்மளை கொண்டு போய் நிப்பாட்டுவாங்களாம். அந்த ஒரு நொடியில எத்தனை துளைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும், அல்ல எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னா அதை திரும்ப வந்து நம்ம கூறுதல் வேண்டும். இப்ப நம்ம போட்டியில சொன்னேன் அல்லவா, அதுதான். சரிங்களாப்பா? இதுதான் இந்த ஸ்டாட்டிஸ்டோஸ்கோப் கருவியினுடைய செயல்பாடு. இப்படித்தான் அமையும். அதுல இருந்து ஒரு அட்டை வந்து விழும், அந்த அட்டை மூலமாக அவர்கள் சொல்வது. சரிங்களா? ஜென்சன் என்பவர் 1870 பளிங்கு கற்களின் மேல் சோதனை செய்து கவன வீச்சினை கண்டறிந்தார். முதிர்ச்சி அடைந்த ஒருவரின் கவன வீச்சு
6 முதல் 7 இருக்கும். அதென்ன முதிர்ச்சி அடைந்த அப்படின்னாக்கும் வயதானவர் என்கின்ற பொருள் அன்று. ஒரு நிலையான வயதுக்கு வந்தவர்கள், கவனம் செலுத்துகின்ற அந்த திறம் பெற்றிருப்பவர்கள், அப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய கவன வீச்சு 6 முதல் 7 இருக்கும். அதனால்தான் பாத்தீங்கன்னாக்கா நம்ம வண்டிகளுக்கு அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 4 முதல் 6 கொண்ட இலக்க எண்களை அமைக்கின்றார்கள். சரிங்களாப்பா? ஆக இந்த பதிவு நிச்சயமா இதில் இருக்கின்ற கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயன் தந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்பா. இந்த கவனம் என்பது பற்றிய இந்த கருத்துக்களை மீண்டும் ஒரு முறை நீங்களாக சொல்லி பாருங்கள். கவனத்தினுடைய வகைகள் என்னென்ன, அதனுடைய காரணிகள் என்னென்ன, அந்த காரணிகளாக அமைவன அகக்காரணிகள், புறக்காரணிகள். அந்த அகக்காரணிகள் என்னென்ன அமைகின்றன, புறக்காரணிகள் என்னென்ன அமைகின்றன. அடுத்த இன்மை என்பது என்ன. அடுத்து நம்ம பார்த்தோம் கவனம் பகுப்பு, பிரிவு, மாற்றி என்றெல்லாம் நாம் பார்த்தோம். அவற்றையெல்லாம் என்னவென்று ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள்ப்பா. அதே சமயம் கவன வீழ்ச்சி என்பது இறுதியாக நாம் பார்த்தோம். அதிலும் நிறைய குறிப்புகள் இருந்தன, அவற்றையும் பார்த்து கொள்ளுங்கள். சரிங்களாப்பா? அதே மாதிரி இந்த வீடியோனுடைய கடைசியில என் ஸ்கிரீன்ல ஐகாட்சி இதனோடு தொடர்புடைய லிங்குகளையும் இணைக்கின்றேன்பா. அவற்றையும் இணைத்து படித்துக் கொள்ளுங்கள். சரிங்களாப்பா? மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.